கைவிடாமல் அவங்க மிஷின் எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. அதனால் அது கொடுத்து வாங்கினதுலேருந்து எனக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குது. வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியில் போனாலும் சரி, அதை போட்டுட்டு மிஷின் யூஸ் பண்ணிவிட்டு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மிஷின் இருந்ததுன்னா எனக்கு சௌகரியமாக இருக்குது. பின்னாடி நமக்கு பின்னாடி வண்டி வருது அப்படின்னு நான் கொஞ்சம் உணர்ந்துக்குவேன். அந்த என்னோடய ஃப்ரெண்டு வந்து லைஃப் ஓனரோட ஃப்ரெண்டுங்க அவங்க மூலியமாக வந்து பழக்கம். ஒரு நாள் என்ன பண்ணேன், என் வண்டி வந்து பிரேக் டவுன் ரொம்ப முடியாத சூழ்நிலைக்கு ஆயிடுச்சு. ஸோ இவங்க என் ஃப்ரெண்டு வந்து அடிக்கடி என்ன பார்க்க வருவாங்க. அவங்க வந்து பார்க்கும்போது வண்டி அடிக்கடி ரிப்பேர் நான் வரும்போது வேலை முடிச்சு வரும்போது ரொம்ப லேட்டாக தான் வருவேன். சம்டைம்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா வண்டி அங்கேயே எங்கே ஃபெயிலியர் ஆகுதோ அந்த இடத்துல விட்டுட்டு வேறு பஸ் ஏரியோ இல்லை ஆட்டோ பிடிச்சி ஓட்டிட்டு வருவேன். ஸோ அந்த மாதிரி நிறைய வண்டி ஸ்ட்ரகிள் கொடுத்துட்டே இருந்தது. அப்போ அவங்கள்ட்ட ஏதாவது பேசினேன், வண்டி கொஞ்சம் மாற்றணும், ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா மேடம் அவங்கள்ட்ட என் ஃப்ரெண்ட்கிட்டே கேட்டேன். ஸோ அவங்க வந்து திடீர்னு என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட் இருக்குது, லைஃப்ன்ற ஒரு ட்ரஸ்ட் இருக்குது. சரி, அங்கே அவங்க எனக்கு தெரிஞ்சது தான் அந்த ஓனரு, நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. அப்போ பேசிட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க பேசிட்டு கூப்பிட்டாங்க. எனக்கே சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. ஏன்னா கேட்ட ஒரு ஷார்ட் பீரியட்லேயே வந்து இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்களா அப்படின்றது பெரிய ஒரு ஷாக்காகவே ஆயிடுச்சு. மேம், என் பேர் கணேசன். நான் இங்கே என்ஜிபி காலேஜில் எம்பிஏ பண்ணிட்டுருக்கேன், செகண்ட் இயர். எங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் இருக்குங்க மேம், ஒரு கோர்ஸு பேப்பரு ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு. நாங்கள் வந்து டேரெக்டாக பிஸ்னஸ் நடக்கிற இடத்துல போய் ரீச் அவுட் பண்ணிட்டு இந்த பிஸ்னஸ் எப்படி நடக்குது, அதாவது எவ்வளோ நாளாக இங்கே நடக்குது, இங்கே ஏன் இந்த அவுட்லெட் இங்கே செட் பண்ணியிருக்கீங்க, க்ரோத் இருக்குங்களா, லொக்கேஷன்லாம் எப்படி இருக்குது, லொக்கேஷன் எப்படி பார்த்து வச்சிங்க. அதேமாதிரி மில்கி மிஸ்ட்டை பொறுத்தவரையும் லார்ஜ் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஒரே வெரைட்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ யோகட்டே எடுத்துக்கிட்டிங்கன்னா யோகட்லேயே ஒரு 5 வெரைட்டிஸ் கிட்ட வச்சுருக்கீங்க இங்கே. அது வந்து மில்கி மிஸ்டோட ஒரு யூஎஸ்பியாகவே தான் இருக்குது. அதாவது ஒரு தனிப்பட்ட ஒரு செல்லிங் இதாக தான் இருக்குது. இதை வந்து இங்கே வச்சுருக்கனால எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி செல்லிங் நடக்குது, ப்ரொமோஷன்ஸ்லாம் எப்படி பண்ணுறீங்க, இல்லை ப்ரொமோஷன்ஸ்லாம் வெளியே? நாங்கள் இது வந்து ஒவ்வொரு பொருளுக்குமே நாங்கள் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோங்க. ஓகே. அப்புறம் வெரைட்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃப்ளேவர் கேட்பாங்க. ஓகே. அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் கொடுத்துருவோம். நாங்கள் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் எல்லாம் ஸ்டாக் இருக்கிற மாதிரி அப்பப்போ நாங்கள் செக் ஸ்டோரில் எப்போதுமே அவைலபிலிட்டி இருக்கிற மாதிரியே பார்த்து கஸ்டமர் வந்தாங்கன்னா எங்ககிட்ட பொருள் இல்லை அப்படிங்கிற இதே நாங்கள் பண்ண மாட்டோம். ஓகே. அந்த அளவுக்கு நாங்கள் விட மாட்டோம். நாங்கள் 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்கா எங்களுக்கு ஆர்டர் நாங்கள் போட்டுகிட்டே இருக்கோம். ஓகே. எந்த ஸ்டாக் இருக்குது இல்லை அப்படிங்கிறத நாங்கள் பார்த்து செக் பண்ணிவிட்டு ஓகே ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கோம். எவ்வளோ நாளாக இந்த கடை இப்போ திறந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 11 மந்த் ஆச்சு. 11 மந்த் ஆச்சு. ஓகே. ப்ரொமோஷன்ஸ்லாம் எப்படி மேம் நீங்கள் பண்ணுவீங்களா, இல்லை மில்கி மிஸ் சைட்லேருந்தே பண்ணிடுவாங்க? அவங்க எல்லாமே அவங்க சைட்லேருந்து வந்து எங்களுக்கு ஒரு 1 வீக்குக்கு ஒன்ஸ் வந்து பார்த்து எங்களுக்கு எல்லாம் செக் பண்ணி கொடுத்துட்டுங்க, எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. ஓகே ஓகே. அப்புறம் எல்லாம் ஏதாவது ஃபால்ட் இருக்குதா, ஃப்ரிட்ஜில் இருந்து இல்லை மற்ற ஐஸ்கிரீமில் இருந்து எல்லாமே ஏதாவது ஃபால்ட் இருந்தாலும் எங்களுக்கு உடனே அவங்க ரிப்ளேஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே மேம். 1 வீக் ஒன்ஸ் வந்து அவங்களே அரேஞ்ச் பண்ணி தந்து போவாங்கன்னு சொன்னீங்களா மேம்? அப்போ வந்து கஸ்டமர் வந்தாங்க எல்லாம் மாற்றி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ஓகே. நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவோம். அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க வந்தாங்கனாலும் அவங்க வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணி இந்த பொருள் வந்து இங்கே இந்த ஏரியாவில் தான் இருக்கணும், இந்த இடத்துக்கு தான் இது செட் ஆகும். ஓகே. இப்போ வந்து கேஷ் கவுண்டர்ஸ் பக்கத்தில் இந்த கேக்கு சாக்லேட்ஸ்லாம் வச்சுருக்கீங்க. ஸோ குழந்தைங்களை கவர் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி இடத்துல வச்சுருக்கீங்க. கரெக்டாக பில்லிங் போடையில் நிற்கிறதுக்காக இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க. இப்போ அதனால் இப்போ கேர்டெல்லாம் இந்த சைடு வச்சுருக்கேன். ஓகே ஓகே. மற்ற நெய் கீ ஐட்டம் இந்த மில்க் ஐட்டம்லாம் இந்த ஓகே மேம். ஓகே மேம். இப்போ வந்து மில்க் ஷேக்லேயே நிறையா வெரைட்டிஸ் நிறைய வந்திருக்காது. இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. நாங்கள் இப்போதைக்கு ஒரு 5 பீஸ் மட்டும் ரெகுலராக கஸ்டமர் கேட்குறத மட்டும். ஓகே ஓகே. ஃபுட் ஃபால்ஸ்லாம் எப்படி மேம் இன்க்ரீஸ் ஆகுதா ரெகுலராகவே ஆகுதுங்க. அந்த அளவுக்கு இந்த மழை சீசனுங்கிறதுனால கொஞ்சம் டல்லாக இருக்குது. ஓகே ஓகே. அந்த சம்மர் சீசன் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமாங்க. இன்னும் ஒரு 1 மந்த் போச்சுன்னா இல்லை. ஐஸ்கிரீம்ஸ்லாம் ஒரு எவ்வளோ வெரைட்டிஸ் மேம் இருக்கும் அப்ராக்ஸாக? ஒரு 150 வெரைட்டி. 150 வெரைட்டிஸ் இந்த ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. ஓகே மேம். ஓகே ஓகே. கஸ்டமர்ஸோட அவைலபிலிட்டி எப்போதுமே இருக்கிறதுக்காக 150 ஐட்டமில் நாங்கள் வந்து வீக்லி மாற்றி போட்டுட்டே. ஓகே 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 மேம். சரி மேம். வேறு எதுவும் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இங்கே தனியாக உங்களுக்கு சொல்லி தருவாங்களா மேம்? வந்து எங்களுக்கு என்ன டவுட்னாலும் அவங்கள கேட்டுக்குவோம். ஓகே மேம். இப்போ கஸ்டமர் வந்து எங்களுக்கு கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்னாங்கன்னா நாங்கள் உடனே அந்த மேனேஜ்மெண்ட் அந்த பேசிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுவோம் மேம். இப்போ வந்து நான் ரீசெண்டாக ஒரு பட்டர் வாங்கினேன், மில்கி மிஸ்ட்டில் தான் பட்டர் வாங்கினேன். ஆனால் அங்கே இருக்க ஒரு மளிகை கடையில் வாங்கினேன். அது 72 ருபீஸ் சொன்னாங்க. இங்கே எவ்வளோக்கு மேம் கொடுத்துட்ருக்கீங்க? இப்போ ஒவ்வொரு பட்டர் இந்த பட்டர் இருக்குல்ல மேம், இந்த 100 கிராம்ஸ் பட்டர் 71 கொடுக்குறீங்க. ஓகே ஓகே. அந்த ப்ரைஸை விட கம்மி ப்ரைஸுக்கு கொடுக்குறனால. ஓகே. பல்க் பர்ச்சேசிங் பண்ணல நீங்கள் எதுவும்
கஸ்டமர்ஸ் நெகோஷியேட் பண்ணால் ஆஃபர்ஸ் கொடுப்பீங்க? ஆஃபர் கொடுப்போம். கண்டிப்பாக. டிஸ்கவுண்ட்ஸில் எந்த மாதிரி பர்சன்டேஜ்? டிஸ்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 10%, 5% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுவோம். ஓகே ஓகே. அவங்க கம்பெனிலேருந்து எங்களுக்கு நேரடியாகவே சொல்லிடுவாங்க கால் பண்ணி, இவ்வளோ போட்டிங்கன்னா இவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் இந்த மந்த்துக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லிடுவாங்க. சரி மேம். இது மந்த்லி டார்கெட் இருக்குங்களா மேம்? ஆமாம், டார்கெட் இருக்குது. ஓகே ஓகே. சரி மேம், ரொம்ப தேங்க்ஸ் மேம். என்னென்னா நாங்கள் வந்து ஆர்கனைசேஷனில் போயிட்டு டேரெக்டாக ரீச் அவுட் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் எப்படி ரன் பண்ணுறீங்க, உங்கள் பிஸ்னஸோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எப்படி இருக்குது இந்த இடத்துல, அதாவது இந்த இடத்துல இப்போ இந்த காலப்பட்டி ரீஜனில் வச்சுருக்கீங்க இப்படி ஒரு ஃபர்னிச்சர் ஷோரூமை, இது வந்து பிஸ்னஸ் ரன் ஆகுதா, க்ரோத் இருக்குங்களா உங்களுக்கு? இது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஜோனாட்டம் நேர்நகர் இன்சைடு காலப்பட்டி இது சென்ட்ரல் ஜோனில் இருக்கிறனால இப்போ நீங்கள் எங்கிட்ட சுற்றினாலும் இப்போ ஐடி கம்பெனிலேருந்து எல்லாருமே இன்சைடு தான் போகணும் வரணும். அதெல்லாம் வேலை ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இங்கிட்டு தான் இருக்குது. ஓகே. ஐடி கம்பெனிலேருந்து அப்புறம் இது சரணம்பட்டி இன்சைடு போயிட்டு வரவங்களும் இன்சைடு தான் இருக்காங்க. போயிட்டு வரனால நிறைய பேர் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு. ஓகே ஓகே. இப்போ இந்த கடையில் ஃபுட் ஃபால்ஸ்லாம் ரெகுலராகவே அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கா இல்லை கம்மியாக இருக்குங்களா உங்களுக்கு? இது கடைக்கு ஆள் வர்றது எல்லாமே அது இருக்குண்ணா நிறைய. சரி ஓகே. நீங்கள் ஃபுல் டைமாக இங்கே ஒர்க் பண்ணுறீங்களா? நான் பார்ட் டைம். ஓகே பார்ட் டைம். ஓகே ஓகே சரிங்கண்ணா. ஓகே ஓகே. இப்போ வந்து வேறு இடத்துலையும் இந்த கடை இருந்து இங்கே மாறி இருக்கா இல்லை இதுதானே ஃபர்ஸ்ட்? 3 இயர்ஸ் இங்கே தான் இருக்குது. 3 இயர்ஸ். சரணம்பட்டியில் இன்னொன்று இருக்குது. பிரான்ச் மட்டும் இன்னொன்று இருக்குது. ஓகே ஓகே. அதனால அதெல்லாம் இளமஞ்சு ஃபேக்ட்ரி வேறு இருக்கு. ஓகே. அதனால இளமஞ்சு பெட்டு ஃபுல்லாக நாங்களே தயாரிக்கிறோம். இது வந்து நீங்களே இளம் பஞ்சு ஃபுல்லாகவே மேனுஃபேக்சரிங் எல்லாமே நீங்கள்லேருந்து அப்புறம் லேட்டெக்ஸ்லேருந்து ஃபோம்லேருந்து எல்லாமே நாங்களே செய்கிறோம். தேக் ஐட்டம்ஸும் நாங்களே செய்கிறோம். தேக் ஐட்டமும் நீங்களே செய்கிறோம். சரி. அடி தேக்கு ஓகே நாங்களே செய்கிறோம். சரி. அதனால வந்து உங்களுக்கு இந்த வேரியபிள் எக்ஸ்பென்சஸ்லாம் கொஞ்சம் கம்மியாயிடும். வெளியில் அவுட் சோர்ஸ் வெளியே வாங்கினீங்கன்னா இப்போ நாங்களே செய்கிறனால கம்மியாகுது. அதுக்கு தனியாக வேலை கூலி பண்ணி இதெல்லாம் பண்ணோம்னா அப்புறம் அவங்ககிட்ட வாங்குறப்ப ஹோல்சேல் வாங்குறப்ப கம்மின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஆனால் அதிகமாக தான். புரியுது. நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணி இன்னும் கம்மியாக இருக்குது. ஓகே. அதனால் வந்து நல்ல ப்ரைஸிங்கில் காம்படிட்டிவ் ப்ரைஸிங்கில் தர முடியுது உங்களால். ஓகே. இதுதான் நீங்கள் இந்த கம்பெனிஸில் இந்த ஃபர்னிச்சர் ஷோரூமில் யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி அப்படி தானே? சரிங்க. ஓகே. இதான் உங்களோட யூனிக் யூஎஸ்பியும். நம்மளே ஹோல்சேல் பண்ணுறக்கும் வெளியே இருந்து வாங்குறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே ஓகே. இதான் உங்கள் யூனிக் செல்லிங் ப்ரொபோஷனே. அதாவது மித்த பிஸ்னஸ் கம்பேர் பண்ணி இதே மாதிரி ஒரு ஃபர்னிச்சர் வேறு எதாவது வச்சுருந்தாலும் இது வந்து உங்கள்கிட்ட அட்வான்டேஜாக இருக்கும். காசும் கம்மியாக கோட் பண்ணுறீங்க. ஸோ கஸ்டமர்ஸ் வராங்க. ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்க. ஓகே. தேங்க்யூ ஸோ மச். ஓகே. என்ஜிபி காலேஜில் எம்பிஏ பண்ணிருக்கேன். உங்கள் நேம் ப்ரோ? என் பேர் சுபாஷ். ஓகே. சரி ப்ரோ. இந்த பெட் ஷாப் வந்து எவ்வளோ நாளாக இங்கே இருக்குது ப்ரோ? இது இங்கே ரொம்ப நாளாக இருக்குது. ஓகே ஓகே. ஒரு 4 இயர்ஸ் இருக்குமா? 4 இயர்ஸ் ஆச்சு. சரி. ஓகே ப்ரோ. ஓகே. நீங்கள் இங்கே ஃபுல் டைமாக தானே ஒர்க் பண்ணுறீங்க? பார்ட் டைம் தான். ஓகே ஓகே. ஈவினிங் மேலே வருவீங்க? ஸ்டடீஸ் போக ஈவினிங். சரி. ஓகே ஓகே ப்ரோ. இந்த பெட் ஷாப் வந்து இப்போ இங்கே இருக்கனால உங்களுக்கு அட்வான்டேஜாக எப்படி ப்ரோ? இப்போ வந்து சேல்ஸ் நடக்குதா, க்ரோத் இருக்குங்களா? சேல்ஸ் இருக்குது. இந்த ரோட்டில் வந்துட்டு மெயினாக இப்போ எந்த இதுவும் இல்லை. பெட் ஷாப் இனிமே தான். இப்போதைக்கு இந்த காலப்பட்டி ரோட் சைடு பெட் ஷாப் இன்னும் வரல. ஓகே. அதனால கொஞ்சம் சேல்ஸ் நல்லா தான். ஓகே ஓகே. நீங்கள் எப்படி டாக்ஸு பேர்ட்ஸ் எல்லாமே இருக்குங்களா இங்கே? டாக்ஸு பேர்ட்ஸ் வந்துட்டு இப்போதைக்கு ஸ்டாக் இல்லை ப்ரோ. யாராச்சும் வேணும்னு சொன்னால் மட்டும் ஸ்டாக் எடுப்பாங்க. ஓகே ஓகே. வேணும்னு சொல்கிற டைமில் மட்டும் ஆர்டர் எடுத்து பண்ணி தருவீங்க. ஓகே ஓகே ப்ரோ. இப்போ இங்கே வந்து என்னென்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க? அதாவது நீங்கள் வந்து ப்ரைஸிங்லாம் வந்து நெகோஷியேட் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து நீங்கள் எப்படிலாம் சொல்லுவீங்க இந்த மாதிரி ப்ரைஸிங் வந்துட்டு 1 kg வாங்கிட்டால் உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் மாதிரி. அது வந்து எப்படி ஃபிஷ்ஷுக்கு 1 kg-யா? ஃபிஷ்ஷு இந்த மாதிரி ஃபுட்ஸு இந்த மாதிரி ஏதாவது. அப்படியா? ஓகே ஓகே. பல்காக வாங்கையில் உங்களுக்கு ப்ரைஸ் நெகோஷியேஷன் பண்ணல கொடுத்துருவீங்க. ஓகே. எதுனால அந்த கஸ்டமரோட ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்காக. ஓகே ஓகே. இது வேறு எதுவும் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்களா ப்ரோ? வேறு நிறையா. இப்போதைக்கு நான் மட்டும் தான் ப்ரோ இருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு அக்கா இருந்தாங்க. ஓகே. இப்போ அவங்க கொஞ்ச நாளாக மெடிக்கல் லீவ் எடுத்திருக்காங்க. ஒரு 2 மந்த்தாக நான் மட்டும் பார்த்துக்கிறேன். சரி. ஓகே ஓகே. சரி. ஓகே. தேங்க்யூ ஸோ மச்.